நாடு முழுவதும் நீடிக்கும் சமையல் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னையில் பல ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளன. முழு விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் சேர்ந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில ஈரான் ஹார்மோன்ஸ் ஜலசந்தியை மூடிய நிலையில இந்தியா முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டு மக்கள் பரிதவித்து வரக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. ஏற்கனவே கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள்ல நேற்றிலிருந்தே ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னையில ஹோட்டல்கள்ல விநியோகிக்கப்படக்கூடிய அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக இன்றைய தினம் பல்வேறு பிரபல ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கிறது. மறுபுறம் ஹோட்டல்கள்ல விநியோகிக்கப்படும் உணவுகளுடைய வகைகள் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் மேலும் பார்த்தீங்கன்னா நேரம் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. ஹோட்டல்கள்ல காலை 5 மணி முதல் 10 மணி வரை தினசரி உணவுகள் பரிமாறக்கூடிய நிலையில 7 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே காலை டிஃபன் பரிமாறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு அறிவிப்பு பலகை என்பது பல்வேறு ஹோட்டல்கள்ல வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்கள் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அதாவது விறகடுப்புக்கு மாறக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில இன்று நிறைய ஹோட்டல்கள்ல விறகு எடுத்தாந்து வைத்து இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. அதே போல சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுதே சிறிய ஹோட்டல்கள்ல விறகை வைத்து சமையல் செய்து வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்து வரக்கூடிய நிலைமை என்பது தற்பொழுதே மாறி இருக்கிறது. சென்னையில விநியோகிக்கப்படக்கூடிய சிலிண்டர்கள் முழுவதுமாக தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக ஒரு பரிதாப நிலைக்கு தினசரி கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த சிறு உணவகங்கள்ல நம்பி இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு பரிதாப நிலைக்கு செல்லக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. முழுவதுமாக ஒன்றிய அரசின் தவறினால் மட்டுமே இது நிகழ்ந்திருப்பதாகவும் நம்மிடையே நேரடியாக களத்துல அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்தார்கள். 1 மாதம் இருப்பு இருக்கும் சொன்னாங்க சிலிண்டர். ஆனா ஒரு நாளிலே சிலிண்டர் தீர்ந்து விட்டு தற்பொழுது தட்டுப்பாடு ஏற்பட்டு இருப்பதாக அவர்கள் நம்மிடையே புலம்பினார்கள். இந்த நிலையில சென்னையில பல்வேறு ஹோட்டல்கள் மூடப்பட்டு இருப்பதால் உணவகங்களை நம்பி இருப்பவர்கள் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நீடிக்கும் சமையல் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னையில் பல ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளன. அண்மை தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன். நாங்கள் ஏறத்தாழ சப்தகிரி ஹோட்டலுக்கு ஒரு 30 வருஷமாக வந்துக்கிட்டு போயிட்டு காலையில் வந்து டீ சாப்பிடுவோம், சாயந்தரம் டீ சாப்பிடுவோம், டிஃபன் எல்லாமே இங்கே தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தா கடை மூடி இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் கேஸு தட்டுப்பாடு, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாங்கள் மூடிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி பப்ளிக்கு வந்து சரியான சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அவங்க வந்து 30 நாளைக்கு நாங்கள் ஸ்டாக் வச்சுருக்கோம் ஆயிலு, அதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருந்தாங்க தகவல். ஆனால் இப்போ பார்த்தா ஒரே நாளில் இவ்வளோ தூரம் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது. இன்னும் பாக்கினால எப்படி பப்ளிக்காகப்பட்ட நாங்கள்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம்னு எங்களுக்கு தெரியலை. பெட்ரோல் பங்கு போனால் அங்கே பெட்ரோல் இல்லைங்கிறாங்க. கேஸ் புக் பண்ணால் புக்கே ஆக மாட்டேங்குது. கேட்டால் 25 நாள் ஆகும், இப்போ புக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆஃபே இல்லாமல் போயிடுச்சு. இது யாரோட காரணம்? நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. 1 மாதத்துக்கு எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குதுன்னு சொன்னவங்க இப்போ அதுக்கான இது கையை விரிச்சிட்டாங்க. அப்போ பப்ளிக் நாங்கள் எப்படி வாழ்கிறது? நாளைக்கு கட்டையை வச்சு அடுப்பு எரிக்க முடியாது. இன்றைக்கி ஹோட்டலுக்கே இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு எங்களுக்கு தெரியலை. முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணும் அது. ஏன்னா இதே பிரச்சனை தான் சைனாலேயும் இருக்குது. அங்கே எப்படி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாங்க, அங்கே இங்கேயும் பண்ண முடியல. பாப்புலேஷனும் அதிகமாக இருக்குதுன்னு தெரியும். இங்கே வந்து சண்டை நடக்குது முன்னாடியே அங்கே தெரியும். அதுக்கான தேவைகள் வந்து முதலே ஸ்டாக் வச்சுருக்கணும். இங்கே ஸ்டாக் வைக்கல. இன்றைக்கி வந்து கடை மட்டும் தான் மூடியிருக்காங்க. நாளைக்கு வந்து இப்போ வீட்லேயும் கேஸ்லாம் இந்த ஆப்பில் இந்த எல்பிஜி ஆப்பில் எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நேற்று எங்கள் வீட்டுக்கு நான் புக் பண்ணுறேன், நேற்று புக் ஆகலை, ஆப்பே ஆஃப் பண்ணியிருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு வீட்டுக்கு 40 நாள் தான் வரும். அது எங்களுக்கு ஏற்கனவே ஒரு 10 நாள் முன்னாடியே இதுக்கப்புறம் எப்போ கேஸ் புக் பண்ணி எப்போ இது பண்ணுறது? எல்லாமே வாடகை வீட்டில் இருக்காங்க. சில பேர் சொந்த வீட்டில் இருந்தாலும் அடுப்பு யாரும் எரிக்க முடியாது. அது எவ்வளோ நாளைக்கு தான் வர முடியும்? அதனால் வந்து இந்த பிரச்சனையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சீக்கிரமாக முடித்து மக்களை கஷ்டம் இல்லாத நிலைமைக்கு கொண்டு வரணும். அது